உங்களுடைய கான்சியஸ் சாவரன்டியை ரீக்ளைம் பண்ணுங்க. அதுக்கான வழிதான் நான் சொல்றேன். உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பாருங்கள். உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க, வெளியிலையும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க. ஒரு 10 நாள் தான் அந்த மனப்பழக்கம் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஆனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. உங்களுக்கும் அது பழக்கமாயிடும். சாட்சியா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பழக்கமாயிடும். நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்னு. ஒரு மாசத்துல உங்க லைஃபே வேற லெவலுக்கு மாறிடுங்க. சாமி, நான் இந்த மாதிரிலாம் சாந்தமா பீஸ்ஃபுல்லா இருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு ஓடி போயிடும் சாமி. விட்டது சனின்னு நிம்மதியா இருங்கப்பா. சனீஸ்வரனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், அவர் தர்மவான். விட்டது தலைவலி, விட்டது தருத்திரம், நிம்மதியா இருங்கப்பா. நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது, நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு போறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குரிய உறவுகள் உங்களை சுத்தி தானாவே வருங்க. அந்த உறவுகளோட வாழுங்கயா. இந்த ஓல்டு என்விரான்மெண்ட், ஓல்டு பீப்புள், ஓல்டு ஃப்ரீக்வன்சியில நீங்க கட்டமைத்த ஈகோ சிஸ்டம் அது உடையட்டுங்கய்யா. அதுல இருந்து வெளியில வாங்க. இந்த பரமசாந்த நிலை, முழுமையான சாட்சி நிலை, பரம சாட்சி நிலை, பரம சித் நிலை, இந்த சமாதி பழகுங்கள். பழக 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 உங்களுடைய ஓல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கே டேஸ்டா இருக்காதுங்க, டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப எம்டியா இருக்கு. அந்த பழைய பார்ட்டி, பழைய ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் போலித்தனமா இருக்கும். அது உங்களுக்கே டேஸ்ட் இருக்காது. என்ன அதையே பேசுறது, அதே தண்ணி அடிச்சுட்டு, அதே புலம்பிக்கிட்டு, அதே வீரா பேசிட்டு அப்படியே உருண்டுறது. திரும்ப காலையில எழுந்திரிச்சு போதை தெளிஞ்சிட்டா இன்னும் நிஜ வாழ்க்கை வந்துருமேன்றதுக்காக, நிஜ வாழ்க்கையில வராம இருக்காக திரும்ப குடிக்கிறது. அப்படி திரும்ப குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அந்த செல்போனை எடுத்து நோண்டிட்டு, அதுவும் ஒரு விதமான போதை தானே. உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும், உங்களை நீங்கள் மறந்து, உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்தி வைக்கும் எல்லாமே போதை தான்.